ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யணுன்னு நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக இருக்கிறது எடுத்திருக்கேன். இது கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 15 பல் பூண்டு, ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம், 7லேருந்து 10 வரைக்கும் காஞ்ச மிளகாய். நீங்கள் காரம் எவ்வளோ எடுத்துப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை அப்படியே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இப்போது இது செய்கிறதுக்காக இன்னொரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை பாகக்காய் நான் 300 கிராம் அளவு எடுத்திருக்கேன். நல்லா பெரிய சைஸ் பாவக்காவாக எடுத்திருக்கேன். 2 கார்னரையும் கட் பண்ணிவிட்டு பெரிய பெரிய பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நிறைய எண்ணெய் சேர்த்து பொரிக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். இப்போ இந்த பாவக்காவை எண்ணெயிலே போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். 3/4 அளவு இதிலேயே வெந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா கலர் மாறி வந்திருக்கு. 2லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்கனாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதும் இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். இப்போது இது செய்கிறதுக்காக ஏற்கனவே நம்ம அரைச்ச மசாலாவை நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இது வரைக்கும் உப்பே சேர்க்கல. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலேருந்து ஓரளவு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஒரு 300 கிராம் அளவு பாவக்காய் எடுத்துருக்கிறதுனால வெங்காயம் பூண்டுலாம் இந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒருவேளை அதிகமாக எடுத்து பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா அரைக்கிறதுக்கு வெங்காயம் பூண்டுலாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா மசாலா பச்சை வாசனை போனதும் இந்த பாவக்காவை நம்ம ஏற்கனவே பொரிச்சு எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி வைக்காமல் நல்லா பேனில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி பரப்பி மசாலா படுற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மசாலாலாம் இதில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மசாலா எல்லாத்துலேயுமே தடவிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு மூடி வச்சு ஒரு 2லேருந்து 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சிடலாம். எந்த அளவுக்கு மசாலா இதில் பிடிக்குதோ அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மசாலா ஒரு சைடு நல்லா பிடிச்சிருக்கும். எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம திருப்பி விடலாம். எல்லா பாவக்காவையுமே இதே மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு கூட மாற்றிக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்தை கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.